வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்றைக்கி பார்க்க போகிறது கேனான் இங்க்ஜெட் பிரிண்டரை எப்படி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி அதை வந்து செட் பண்ணுறது, கேட்ரிட்ஜ் எப்படி போடுறது, பிரிண்ட் எப்படி எடுக்கிறது, மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணி எப்படி பிரிண்ட் எடுக்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கேனனோட TS307 மாடலோட அன்பாக்ஸ் வீடியோவை பார்த்தோம். அது தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, கேட்ரிட்ஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறது, இல்லை நீங்கள் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த மெத்தடில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்துட்டு அப்புறம் எப்படி நம்ம ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டமே தேவையில்லை, லேப்டாப்போ சிஸ்டமோ எதுவுமே தேவையில்லை. வெறும் ஒயர்லெஸில் ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும். மொபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த கேனான் ஒயர்லெஸ் பிரிண்டரில் நம்ம ஃபோட்டோவும் பிரிண்ட் எடுக்க முடியும். கீழே ட்ரேயில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து நம்ம கலர் கேட்ரிட்ஜை மாட்ட போகிறோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பின் மாதிரி பின்னாடி வந்து இது கொடுத்துருப்பாங்க. அந்த லேபிள் வந்து மேற்பக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக உள்ளே அழுத்திட்டு மேலே தூக்குனோம்னா அப்படியே லாக்கார ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா கரெக்டாக பொருந்திருச்சுன்னு அர்த்தம். அமேசானில் இந்த ஒயர்லெஸ் பிரிண்டரோட ப்ரைஸ் 3100 போல் வருது. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கம்லேயே போகிறேன், தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். இப்போ பெர்ஃபெக்டாக அது லாக் ஆகி பொருந்திக்கிடுச்சு. இதுக்கடுத்து ரைட் சைடில் நம்ம பிளாக் கேட்ரிட்ஜை மாட்டணும். எப்படி உள்ளே தள்ளும் போது கீழே அமுக்கி மேலே தூக்குறோமோ அதே மாதிரி வெளியே அதை கேட்ரிட்ஜை கட்டும் போதும் கீழே அமுக்கி வெளியே எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும். இப்போ 2 கேட்ரிட்ஜையும் கரெக்டாக அதோட இடத்துல மாட்டியாச்சு. அடுத்து கரெக்டாக பேப்பரை வந்து பொசிஷன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா A4 ஷீட் நம்ம வைக்க போகிறோம். அதோட சின்ன தாள் வைக்கணும்னா கூட இந்த அளவில் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ரைட் மாற்றிட்டு அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேப்பரை ரொம்ப டைட்டாக பிடிக்காத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இப்போ கேட்ரிட்ஜ் மாட்டுறது, இந்த பேப்பர் செட் பண்ணுறது எல்லாமே எல்லா இங்க்ஜெட் பிரிண்டருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹெச்பியில் எடுத்துக்கிட்டாலும் இல்லை வேறு பிராண்டில் எடுத்துக்கிட்டாலும் அல்லது கேனான்லேயே வேறு மாடல் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே சேம் மெத்தடு தான். எல்லா செட்டிங்ஸும் ஒன்றுன்றதுனால தான் வெறும் கேனான் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மாடல் நேம் வந்து டைட்டிலில் மென்ஷன் பண்ணல. ட்ரேயில் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறதோட சேர்ந்து அந்த நாபுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பட்டன் இருக்கும். அது A4 ஷீட்டாக இல்லைன்னா வந்து ஃபோட்டோ எடுப்பீங்களா போஸ்ட் கார்டு சைஸு, அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அது லைட் மட்டும் மாறி மாறி எரியும். அந்த பட்டன்லேயும் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் கேபிள் மாட்டியாச்சு. இந்த கேனான் TS307 வந்து 24 வாட் பவர் வந்து இழுக்குது. முன்னாடிலாம் ஒரு லேப்டாப் அடாப்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்சே பார்த்திங்கன்னா 700-800 வரும். இப்போ இந்த மாடலில் வந்து பவர் கேபிள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இதில் USB கேபிள் மாட்டலை, ஏன்னா நம்ம பிசிலேருந்து பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. டாப்பில் இருக்க அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் அமுக்கணும்னா அதில் வந்து லைட் வந்து பிளிங்க் ஆரம்பிச்சிருது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைட் இருக்குது, LED லைட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு பிளிங்க் ஆரம்பிச்சிருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் பாயிண்ட் வருது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வைஃபை மூலமாகவே உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு மோடமோ ரவுட்டரோ வச்சுருக்கீங்க, அதில் இருக்க நெட்டு மூலமாகவோ இல்லை அதில் இருக்க வைஃபை மூலமாகவோ மொபைலையும் பிரிண்டரையும் கனெக்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து மொபைல் ஆப் தேவை. அது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பிரிண்டர்லேருந்து ஒரு வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்திருக்கு. இந்த பிரிண்டரை மொபைலில் இருக்க எல்லா ஆப்லேயும் வந்து, அதாவது எந்த பிரிண்டிங் ஆப்பு, எந்த டாக்குமெண்ட் பார்க்குற ஆப்பு, எல்லா ஆப்லேயும் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு உள்ள சர்வீஸாக கட்டுறதுக்கு ஒரு ஆப் தேவை. அதுக்கு கேனான் பிரிண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இது ஒரு சர்வீஸை ஆக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறத க்ளீனாக கொண்டு போயிட்டு பிரிண்டரில் பிரிண்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் இல்லைன்னா பிரிண்டரே வந்து மொபைல் ஃபோன்லேயே காமிக்காது. இதில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, அது பேக்ரவுண்டில் ஓடுற சர்வீஸ் மட்டும்தான். கேனான் நம்ம வச்சுருக்க மோடம் இல்லை ரவுட்டரில் வந்து பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு கேனான் செல்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப் மூலமாக தான் நம்ம ஃபோட்டோலாம் வந்து பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ அதையும் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பிரிண்டர்லேருந்து வர்ற வைஃபை ஹாட்ஸ்பாட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கேனானில் கொடுத்துருக்குற அந்த செல்ஃபின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அதில் டாக்குமெண்ட்டோ இல்லை மொபைலோ எல்லாத்தையுமே வந்து அது மூலமாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ மோடத்துலேருந்து வர ஹாட்ஸ்பாட்டை செலக்ட் பண்ண கேட்குது. அதுலேயே அப்படியே பாஸ்வேர்டும் கேட்குது. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. இப்போ இதில் க்ளோஸ் கொடுத்தா அப்படியே க்ளோஸ் ஆகிரும். இப்போ நீங்கள் மொபைலில் வச்சுருக்க எந்த டாக்குமெண்ட் ஆப்லேயும் பிரிண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இப்போ கேனான் பிரிண்டர் வந்து அந்த செட்டிங்ஸில் காமிக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்தே அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம்.
கோணலாக எடுத்த ஃபோட்டோவை நேராக்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப் இல்லாமல் நம்ம வெளியில் இருக்க ஆப்லேயே வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் ஆனால் பிரிண்ட் எடுக்கணும்னா மேக்ஸிமம் இந்த ஆப்லேருந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆப்பில் இருந்து 3 பேஜ் உள்ள டாக்குமெண்ட் பிடிஎஃப்பை எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். செட்டிங்ஸை கரெக்டாக பார்த்து கலராக இல்லை பிளாக்காக எல்லாத்தையும் இப்போ வந்து இதில் கரெக்டாக கொடுத்துக்கிறணும். பிரிண்டிங் குவாலிட்டி, பிரிண்டிங் ஸ்பீடு சூப்பராகவே இருக்குது. செட்டிங்ஸில் நான் கரெக்டாகவே கொடுக்கல, ஆனால் இது வந்து 3rd பேஜ், 2nd பேஜ், 1st பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடுக்கிற மாதிரி வரிசையாகவே வந்து பிரிண்ட் பண்ணிச்சு. பிரிண்டரில் கீழே இருக்க இன்ஃபோன்ற பட்டன் அமுக்கணும்னா ஒரு 2 பேஜில் அதோட பிரிண்டரோட மொத்த டீட்டெயில்ஸு, நெட்வொர்க் செட்டிங்ஸு எல்லாத்தையுமே வந்து 2 பேஜில் கம்ப்ளீட்டாக பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. பிரிண்டிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதில் கலர் பிரிண்டிங் தான் செட் பண்ணி எடுத்தேன், ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் அதிகமாக கலர் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்டில் இருந்த கலர் ஃபோட்டோலாம் ரொம்ப நீட்டாகவே வந்திருந்தது. இப்போ நம்ம பிரிண்டரோட சர்வீஸ் வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம மொபைல்லே இருக்குது. ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண பிரிண்டர் சர்வீஸ்ன்ற ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அந்த பிரிண்டர் சர்வீஸ் காணாமல் போயிடும். இப்போ பிரிண்ட்டை சப்போர்ட் பண்ணுற எந்த டாக்குமெண்ட் ஆப்பாக இருந்தாலுமே அந்த ஆப்லேருந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கிற முடியும். பிடிஎஃப் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபோட்டோவை எடுக்கணும்னா மேக்ஸிமம் வந்து கேனனோட செல்ஃபி ஆப்புக்குள்ளே போய்ட்டு பிரிண்ட் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரிண்டரை 1 மாதம் 2 மாதம் நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூவும் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இந்த பிரிண்டரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு இன்னும் விரிவாக பேசலாம். அப்புறம் நீங்கள் எதாவது கமெண்ட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் அந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கம்மியான ரேட்டில் ஒரு பிரிண்டர் வாங்கணும், அந்த பிரிண்டரோட பிரிண்டிங் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நானே எக்ஸ்பெரிமெண்டலாக அந்த மையூத்தையும் நான் செக் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ஒரு மெத்தடில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரிண்டர் வந்து நீங்கள் வாங்கலாம். நீங்கள் அதிகமாக பிரிண்ட் பண்ணுவேன், ஒரு கடை மாதிரி வச்சுருக்கேன், நிறைய பிரிண்ட்டு தேவைப்படும் அப்படின்னீங்கன்னா லேசர் பிரிண்டர் பக்கம் போயிருங்க. அதான் உங்களுக்கு பிரிண்டிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். எனக்கு இந்த பிரிண்டர்லேருந்து ஒரு 600 பேஜ் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இதில் போட்ட காசை நான் எடுத்துருவேன். இந்த வயர்லெஸ் பிரிண்டரோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.